ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிச்சன். இன்றைக்கி கீ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, 2 வெங்காயம், அப்புறம் 5 டீஸ்பூன் நெய், 7 முந்திரி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 4 பச்சை மிளகாய், பட்டை வகைகள், 2 ஏலக்காய். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம். 5 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் அதை ஒரே ஸ்கூப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அடுத்தது 2 ஏலக்காய், அடுத்தது 2 பட்டை, அடுத்தது ஒரு ஸ்டார் பூ, லவங்கம் ஒரு 4, கல்பாசி. இப்போ 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ 8 முந்திரி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஒரு முழு தேங்காய் எடுத்து அரைச்சி 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றணும் இல்லையா, அதே கப்பில் 1 கிளாஸ் தண்ணி. மூணுலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ கீ ரைஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். கீ ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் தால்ச்சா, சிக்கன் கிரேவி, இது செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.